வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 117ஆம் பாகத்தில் பிறப்புக்கு முன் இறப்புக்கு பின் உயிரின் நிலை பற்றிய 2வது அமர்விலை மேலும் சில கருத்துக்களை இப்போது நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இல்லாத ஒன்று வெளிப்படவில்லை, இல்லாததற்கு இருப்பு கிடையாது, இருப்பது இல்லாமல் போவதும் கிடையாது என்பது கீதையின் ஸ்லோகங்களிலே ஒன்று. இது கடவுளுக்கு மட்டுமல்ல, எல்லா தோற்றங்களுக்கும் பொருந்தும். ஜீவனங்களை கடந்துதான் ஒன்றிலிருந்து ஒன்றாக பரிணமித்து வந்ததுதான் இறுதியாக போத்த மனித இனம். அதனால் அனைத்து ஜீவராசிகளின் பண்புகளும் குணாம்சங்களும் மனிதனுடைய கருவிலே சந்ததி தொடராக இருக்கின்றன. 7 தாதுக்கள் அமைந்த இந்த உடல், இதில் மிக நுட்பமானது என்றால் சுக்கிலம் சொல்லக்கூடிய ஹைலி ரிஃபைன்ட் எனர்ஜி, மருத்துவத்தில் செக்ஸுவல் வைட்டல் ஃப்ளூயிட் என்று சொல்வார்கள். இது எவ்வளவு நுட்பமானது என்றால், பாலை காய்ச்சறோம், ஒரு பகுதி நீர் ஆவியாகி போக மீதுள்ளதை ஒரே ஒற்றால் தயிராகும். அதை கடைந்தால் வெண்ணையும் மோரும் வரும். வெண்ணெய் காய்ச்சுகின்ற போது அதில் உட்கின்ற நீரெல்லாம் ஆவியாகி போக நெய் மிச்சமாகும். இப்போ நெய்யை அப்படியே அடுப்பில் விட்டு விட்டால் என்னாகும்? லேசாக கறி பிடிச்சதான் மிச்சமாகும். அப்போ மற்றதெல்லாம் எங்கே போச்சு? கண்களுக்கு தெரியாத நுண்ணிய அலைகளாக காற்றோடு கலந்து போனது. இதுபோல ஒவ்வொரு பரிணாமத்திலும் எது மூலப்பொருளாக இருக்கிறது என்று பார்க்கின்ற போது ஒரு நுண்ணிய அலைக்களமே தவிர வேறு இல்லை. இதுதான் இறை துகள் என்றும் விண் என்றும் உயிர் துகள் என்றும் ஜீவாந்தம் என்றும் பேசுகின்றோம். இந்த உடலின் 7 தாதுக்களில் உண்ணுகின்ற உணவே 7 தாதுக்கள் ஆகுறது தெரியும். கடைசியில வரக்கூடியது வித்து சக்தி தானே. அதுதானே ஒரு ஜீவன் உருவாவதற்கு மூலப்பொருளாக இருக்கிறது. இந்த உருவான கரு, தந்தை தாய் இரு உயிரும் ஒன்றிணைந்து உருவான கரு, தாயின் உடலிலிருந்து நாதம் என்ற நுண்ணிய ஜீவகாந்த அலைகளை தன்வசப்படுத்தித்தான் அது வளர்ச்சி பெறுகிறது. இது மருத்துவம் ஏற்றுக்கொண்ட உண்மைதான். இதுல ஆண்களுக்கு வித்து பை என்று எதுவுமே கிடையாது. அது மருத்துவ அறிவு இல்லாத போது வித்து பை காயற்பதில் கடையிறோம் என்றெல்லாம் சொல்றோம்.
ஆனா மருத்துவத்தை நாம் பயன் கொள்கின்ற போது அதனுடைய கருத்து என்பது என்னன்னா, ஆண்களின் உடலிலே வித்து பை என்று எதுவும் கிடையாது. அந்த வெளிப்படக்கூடிய திரவம் என்பது ஒரு இன்ஸ்டன்ட் கன்வர்ஷன். அந்த உறவின் போது ஏற்படக்கூடிய ஒரு தன்மாற்றம். எப்படி வருகிறது என்றால், வித்து பை என்று சொல்ல அதாவது டெஸ்ட் சொல்கிறோமே, விதைப்பைகள். அதிலிருந்து உருவாகக்கூடிய காந்தலைகள் வெளிப்பட்டு செமினல் வெசிக்கிள் என்ற பகுதிக்கு வருகின்ற போது அது திரவமாக மாற்றம் பெறும். இதனோடு புரோஸ்டேட் கிளாண்ட் சொல்கிறோமே, அதனுடைய வீரியம் கலக்கின்ற போது வைட்டல் என்சைம்ஸ் சொல்லுவார்கள். அது கலக்கின்ற போது அது திரவமாக தன்னுடைய அனுபவங்கள் எல்லாம் ஒரு ஜெராக்ஸ் காப்பியாக எடுத்துக்கொண்டு உருவாக்குது. இதைத்தான் நம்ம விஞ்ஞானத்தில் பார்க்கின்ற போது அந்த உயிரின் அமைப்பு என்பது வேல் போல் இருக்கிறது என்றும், அந்த கூரிய பகுதி பக்கத்தில் ஒரு பிளாக் டாட், ஒரு கரும்புள்ளி இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த கரும்புள்ளி தான் அனுபவங்களின் ஒரு ஜெராக்ஸ் காப்பி, அந்த பதிவுகளை சுமந்திருக்கின்ற ஒரு நகல். இது பெண்ணின் கருப்பையோடு இணைகின்ற போது, அந்த முட்டையோடு இணைகின்ற போது அதில் அவருடைய வினைப்பதிவுகள் எல்லாம் அந்த முட்டையில் இருக்கும். இந்த இரண்டும் கலப்புகின்ற போது ஒரு புதிய ஆத்மா உருவாகின்றது, புதிய ஒரு ஜீவாத்மா உருவாகின்றது. இந்த வகையில்தான் ஒரு புதிய ஜீவனுக்கான ஆத்மா உருவாகுமே அன்றி வேறு ஏதாவது ஆத்மா உள்ள நுழையுமா என்றால் அது பெரும்பாலும் சாத்தியம் இல்லை. அது ஏன் பெரும்பாலும் சொல்றேன்னா, ஒரு சிறு அளவு சாத்தியம் இருக்குன்றது அதனுடைய உள்ளார்த்தம். சரி, இப்போ இந்த உயிர் அணுனுடைய அந்த கூறு முனையில் இருக்கிறதே அந்த பதிவு, இதுல என்ன இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்பதற்கு நம்ம சில உதாரணங்களை பார்த்தாதான் இதே போலத்தான் நம் உடலே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ள முடியும். இப்ப நம்ம தாவரத்திலிருந்து தான் எல்லா ஜீவராசிகளும் வந்தது. அதான் நம்முடைய மூதாதையர். இப்ப இந்த தாவரத்துல விதை என்று சொல்லுகின்றோமே, விதை என்பது ஒரு பருப்பொருளா அல்லது விதைத்தல் என்ற பெயர் சொல்லுக்கான விதை என்ற வினை சொல்ல? விதை விதைப்பதுன்னு தான் சொல்றோம். அப்போ ஒரே வார்த்தை ரெண்டு இடத்துல வருது. விதை என்ற ஒரு பொருளுக்கும் விதைத்தல் என்ற செயலுக்கும் ஒரே வார்த்தை வருமா? அப்போ வித்து என்பது வித்து விதைத்தல். அப்ப வித்து என்பது என்ன? இப்போ ஒரு அவரை எடுத்துங்களேன். இதை மண்ணில போட்டு மூடி நீர் பாய்ச்சறோம். ஒரு சில நாட்கள்ல அது ஒரு கேள்விக்குறி போல ஒரு தளிர் வெளிவருகிறது. அதன் நுனியில பார்க்கிற போது நாம் விதைத்தது 2 பருப்புகளாக பிரிந்திருக்கும். அதுல ஒரு சிறிய தளிர் இருக்கும். ஒரு 15 20 நாட்களுக்குள்ளாக அது வளரும். ஒரு 4 6 8 இலைகள் வந்துவிடும். இப்ப இந்த தளிர் முளைத்து இலைகளாக மாறுகிறது இந்த பருப்பு கீழே இருந்து. பிறகு அது உதிர்ந்து போகும். இப்ப நாம் விதைத்த பருப்புக்கும் இந்த பருப்புக்கும் பேதம் உண்டான்னு எடுத்து பாருங்களேன். நம்ம 2 சேர்ந்து விதைத்தோம். அது 2ஆக பிளவுபட்டு பருப்புகளாக வெளிவந்திருக்குது. அப்ப அந்த 2ஐயும் சேர்த்தோம்னா பழையபடி உருவம் வருது இல்லையா? நாம் விதைத்ததற்கும் இதற்கும் பேதம் உண்டா இல்லையா? உருவத்தால் பேதம் கிடையாது. அப்படி என்றால் என்ன மாற்றம் நிகழ்ந்து இந்த தளிர் வந்தது, செடி வந்ததுன்னு பாருங்க. இது ஏன் உதாரணம் காட்டுகிறேன் என்றால்,
இப்படித்தான் தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்கிறது என்ற நுட்பத்தை சொல்வதற்காக இந்த உதாரணத்தை காட்டுகிறேன். இப்போ ரெண்டும் ஒரே ஒன்று போல் இருக்கிறது சொன்னால் எது தளிராக மாறியது? பஞ்சபூதங்கள் சொல்லலாம். பஞ்சபூதங்கள் மட்டுமே தளிரகம் என்று சொன்னா அப்ப விதை எதுக்கு? அப்ப விதைக்கப்பட்டது சரி, வெளியே வந்த போது மாற்றம் இல்லை என்றால் எது தளிராக மாறியது? இப்ப அந்த 2 பருப்பை பாருங்க. ஒவ்வொன்றிலையும் சின்ன ஒரு குழிவு இருக்கும். இப்ப 2ஐயும் மூடினா உள் பக்கத்துல மத்தியில ஒரு கேவிட்டி, ஒரு குழிவு இருக்கு. இது வெற்றிடமா அல்லது இதற்குள் ஏதோ ஒன்று இருக்குமா? வெற்றிடம் என்று சொன்னோம்னா பயிர் வருவதற்கான வாய்ப்பு எப்படி என்ற கேள்விக்கு பதில் கிடைக்காது. என்ன இருக்கிறது என்ற கேள்வி வருகின்ற போது நம்முடைய கருத்துக்கும் புலன்களுக்கும் எட்டாத ஒரு நுண்ணிய ரகசியம். எந்த தாய் செடியிலிருந்து ஒரு வித்து வருகிறதோ அந்த பரம்பரை அனுபவங்கள் எல்லாமே அந்த வித்திலே கலந்திருக்கும். எப்படி இருக்கும்? பருப்பொருளாக அல்ல, நுண்ணிய காந்தலைகளாக. எத்தனை சொல்றாங்க? கேரக்டரைஸ்டு மேக்னெட்டிக் டொமைன். செறிவூட்டப்பட்ட, கேரக்டரைஸ் என்றால் பல குணங்கள் அனுபவங்கள் கலந்த, அனுபவங்களால் செறிவூட்டப்பட்ட ஒரு காந்த கருமையம். இதுதான் வித்து. வித்துக்கு அகமாக உள்ளே இருப்பவன் யாருங்க? இல்லாததற்கு இருப்பு கிடையாது. இருப்பது என்ன? இறைநிலை ஒன்றுதான். அப்ப அந்த ஒன்றின் தன்மாற்றம் தான் எல்லாமே. அதனால் இங்க என்ன பேர் வச்சிருக்கிறாங்க? இது வித்து, இறைவனுக்கு வித்தகன் என்றும் ஒரு பெயர். பல பெயர்கள், அதுல ஒரு வார்த்தை வித்தகன். அதை பிரித்து சிந்திக்கின்ற போது வித்துக்கு அகமாக உள்ளே இருப்பவன் வித்தகன். வித்துக்கு அகமாக உள்ளே இருப்பவன் வித்தகன். அப்ப நம்ம பார்த்த வித்துக்கு அகமாக மையத்திலே ஒரு செறிவூட்டப்பட்ட காந்த கருமையமாக இருந்தது எது? அதான் இறைநிலை. அந்த காந்த களத்திற்கும் உட்பொருள் மையத்தில் இருப்பது ஒரு சிறு துகளாகிய சுத்தவெளியின் பேரறிவு. இதுக்குள் எதுவும் போகாது. இந்த இருப்பு என்ற சுத்தவெளிக்குள் எதுவும் உள்ள போகாது. அதை சூழ்ந்திருக்கின்ற காந்த கருமயத்தில் தான் பதிவுகள் உள்ள போகும். ஏன் அப்படி என்றால், நுண்ணுயிர் முதற்கொண்டு நம் அனுபவங்கள் வரைக்கும் எல்லா அலைகளும் 40 into 40 சைக்கிள்ஸ் வேகம். அந்த 14 அலை வேகத்திலிருந்து தான் ஜீவன்களே வாழ்கின்றன. அப்ப 13க்கு கீழ் வருகின்ற போது அனுபவங்கள் உள்ளே போக முடியாது. அப்ப 13 8 வரைக்கும் பரமாத்ம நிலை, 8 முதல் 7 பிரபஞ்ச களம் உலக நிலை, விண்ணிலை, 3 முதல் 1 தூய காந்த நிலை, பிரபஞ்ச சூழ்ந்திருக்கின்ற காந்த நிலை, 0 இறைநிலை. ஆனால் 0த்தில் இருக்கின்ற சுத்தவெளியை, இறைநிலையை எதுவுமே நெருங்க முடியாது என்பதை பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் இருக்கு. என்ன சொல்றாரு வியாசரே? அத்தனை குணங்களும் என்னில் இருந்து பிறந்தவையே அர்ஜுனா. நல்ல குணங்கள், தீய குணங்கள் என்னென்ன சொல்றீங்களோ அத்தனை குணங்களும் என்னில் இருந்து பிறந்தவையே. சரி, ஆயினும் அவைகள் என்னை பந்தப்படுத்த முடியாது, தலைக்க முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. ஏன்? ஊடுருவ முடியாது. அலைவேகம்,
நுண்மை ஊடுருவ முடியாது. சுத்தவெளி 0, அங்கேயும் போக முடியாது. எனவே எல்லா அனுபவ பதிவுகளும் 14லிருந்து 40 வரைக்கும் தான் உண்டு. இதுதான் ஜீவன்களின் அனுபவங்கள் நிலை. இதுதான் காந்த கருமையத்தில் இருக்கின்ற அனுபவங்கள். இப்படி அவரை விதையின் மையத்தில் இருக்கின்ற ஒரு காந்த களம், அதுல தாய் செடியின் எல்லா அனுபவங்களும் உள்ள இருக்கு. எத்தனை நாள்ல தளிர் வரணும், எவ்வளவு நாட்களில் அது கிளை பரப்பி செடியாகணும், அதன் பிறகு அது செடியா கொடியா மரமா, எந்த பருவத்தில் அது பூக்கணும், காய்க்கணும், பழுக்கணும், விதையாகணும், எல்லாமே ஒரு ப்ளூ பிரிண்ட். அந்த காந்த கருமையத்தில் இருக்கின்ற ஒரு ப்ளூ பிரிண்ட், ஜெராக்ஸ் காப்பி. அந்த பதிவுகளுக்கு தக்க மாதிரி தான் இந்த தளிர் தோன்றி இருக்கிறது. அப்ப இந்த பருப்புக்கு என்ன வேலை என்றால் 2 காரணங்கள். ஒன்று, இந்த காந்த கருமையத்தை தனியா பயணிக்குமா? இல்ல. இந்த காந்த கருமையம் தனியாக பயணிக்க முடியாது. அப்ப அதுக்கு ஒரு கண்டெய்னர், அதுக்கு ஒரு கொள்கலம் வேணும். 2வது காரணம், காந்தம் மட்டுமே உயிர் தள்ள முடியுமா? இல்ல, பஞ்சபூதங்கள் வேணும். இந்த பஞ்சபூதங்களை ஈர்த்து தன்வயப்படுத்தி உணவை தயாரிப்பதற்கு அது ரெடியாகணும் இல்ல. இப்போ பிரசவத்துக்கு பிறகுதான் தாய்ப்பால் குடிக்கிறோம். அப்ப அந்த கர்ப்ப காலம் என்பது என்ன? இந்த பக்குவத்தை அடைகின்ற வரைக்கும் தாயின் நஞ்சுக்குடையிலிருந்தே எல்லா ஆற்றலும் பெற்றுக்கொண்டு அது வளர்ந்து முழுமை பெறுகிறது. பிரசவமான பிறகு அது தானே தன்னுடைய தாய்ப்பாலில தொடங்கி பீஸா பர்கர் வரைக்கும் எதை வேணா சாப்பிடும், வயதுக்கு தகுந்தாற் போல. இந்த பக்குவத்துக்கு வர வைக்கிறது இல்லைங்களா, நர்சரின்னு சொல்றோமே, அந்த பருவம் தான். அப்போ உணவு வேணும் இல்லையா? எப்படி நஞ்சு குடை வழியாக தாய் உடலில் இருந்து இந்த ஆத்மா காந்தலைகளை ஈர்த்து தன்வயப்படுத்தி உடலாக மாறியதோ, அதே போல இந்த அவரை வயதில் இருக்கின்ற காந்த கருமையும் எங்கிருந்து எடுக்க முடியும்? அப்போ இந்த 2 நோக்கங்களை உள்வைத்து வித்தகன் என்ற இறையாற்றல், இறைவனுடைய பேரறிவு இந்த பரிணாமத்தில் வெளிப்படுகின்ற போது அதற்கான ஆற்றல், உணவு, சத்து, அதை அந்த 2 பருப்பிலே வைத்திருக்கிறது. இப்போ உள்ள இருந்து அந்த ஆற்றல் வெளிப்படுகின்ற போது சுத்தி இருக்கின்ற பருப்புல எனர்ஜி இருக்கு இல்லையா, அதை தன்வயப்படுத்தி கொண்டு வளர ஆரம்பிச்சிடும். அப்ப அது பிறந்து முளை விடுகின்ற போது பஞ்சபூத சேர்க்கையிலிருந்து உணவை உற்பத்தி செய்ய தொடங்கிவிடும். இப்ப இந்த பருப்பு உதிர்ந்தாலும் அந்த ப்ளூ பிரிண்ட் உள்ளே தான் இருக்கும். அந்த காந்த கருமையும் இருக்கே, அது அந்த செடியிலே தான் இருக்கும். என்ன செய்யும்? தொடர்ந்து அது கடைசி காலம் வரைக்கும் அதனுடைய வளர்ச்சி முழுவதும் ப்ளூ பிரிண்டாக அந்த செடியோடு இணைந்து போகும். இப்ப தனியா பிரிக்க முடியுமா? முடியாது. தனியா பயணிக்க முடியுமா? அதுவும் முடியாது. இதுவும் ஆத்மாதான். ஜீவாந்த களத்தோடு அனுபவங்கள் கலந்து விட்டால் அதுக்கு ஆத்மான்னு பேரு. ஜெனடிக் சென்டர் பிளஸ் எக்ஸ்பீரியன்சஸ் ஈக்குவல் டு சோல். ஜீவகாந்த கருமையம் பிளஸ் அனுபவங்கள் ஈக்குவல் டு ஆத்மா. அப்ப இது எங்கே பிறக்கிறது? நுண் உயிர்களை பிறந்து தொடர்ந்து வருகிறது. உயிர் தோன்றிய போது முதலில் தோன்றியது
காந்த கருமையம், மைக்ரோபாக்டீரியால அது பெற்ற அனுபவம் கலக்கின்ற போதே அது ஆத்மாவாக மாறிவிடுகிறது. இப்ப எங்கேயாவது தூய்மையான ஆத்மா ஒன்றை பார்க்க முடியுமா? எங்கேயும் முடியாது. எல்லாமே பதிவுகளோடு தான் இருக்குமே தவிர தூய்மையான ஆத்மா என்பது எங்கேயுமே கிடையாது. எதை பயன்படுத்துகிறோம், எது நம்முடைய அறிவையும் தாண்டி வெளிப்படுகிறது, இதுதான் மனசு, இதுதான் அறிவு. அறிவையும் தாண்டி வெளிவரும் கெட்டது. அறிவு மௌனமாயிரும். மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே சைலண்டா இருக்கும். மனம் செய்கின்ற செயலுக்கு தக்க விளைவு அது மனசாட்சி கருமையம் அது தந்து கொடுத்துரும். இப்படி எல்லா ஜீவராசிகளிலும் ஒரு உடலில் இருந்து தான், ஒரு விதையிலிருந்து தான் ஆத்மா அடுத்த சந்ததியை துவங்குகிறது. அப்ப எங்கிருந்து ஒன்று வர முடியாது என்பதை தெளிவாக அறிவியல் பூர்வமாக புரிந்து கொள்ளலாம். இப்ப அடுத்த முக்கியமான கேள்வி, போன வாரம் சஸ்பென்ஸ் வச்சுமே, நம்மில் இருக்கின்ற ஆத்மா என்ன ஆகிறது அப்படின்றத இப்ப இதுக்கு அடுத்து வர்றோம். இப்போ ஒன்று, அனைத்து பிறப்புகளும் வித்து வழியாகத்தான். அமானுஷ்யமான பிறப்பே கிடையாது இந்த உலகத்தில். இயேசுபிரான் கன்னி மரியாவுக்கு பிறந்தாங்கன்றது ஒரு பக்கம், குந்தி தேவிக்கு ஆண் சேர்க்கை இல்லாமல் குழந்தை பிறந்தது என்பது இன்னொரு பக்கம். இவை எல்லாம் ஒரு வாழ்க்கை தத்துவத்தை, இயற்கை ரகசியத்தை உள்ளடக்கி கோர்க்கப்பட்ட இதிகாசங்கள். சரித்திரம் அல்ல, இதிகாசம். சரித்திரம் என்றால் நடந்தது, இதிகாசம் என்றால் ஒரு வாழ்க்கை நெறி. இதிகாசம் என்ற சொல்லுக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அர்த்தம். அப்ப இப்படித்தான் வாழ வேண்டும் என்றால் என்னென்ன இருக்கணும்? இதுல ஒண்ணு, பிறப்பின் நோக்கம் சொல்லணும், எதுக்காக பிறந்தோம். ரெண்டாவது, இந்த வாழ்க்கை துன்பம் இல்லாமல் காத்துக்கொள்வது எப்படின்னு சொல்லணும். அப்ப இதிகாசம் என்ற சொல்லுக்குள் இரண்டு கூறுகள் உண்டு. ஒன்று இலக்கியம், இன்னொன்று காப்பியம். இலக்கு இயம் இலக்கியம், காப்பு இயம் காப்பியம். இயம் என்றால் இயம்புதல், விளக்குதல், பேசுதல், சொல்லுதல், இவ்வளவு அர்த்தம் இருக்கு. அப்ப இலக்கு இயம் இலக்கியம் என்றால் எதற்காக நாம் பிறந்தோம், நான் யார், இந்த வாழ்க்கையின் நோக்கம் என்ன, இதை சொல்வது இலக்கு இயம் இலக்கியம். சரி, அந்த நோக்கம் கிடக்குது, எப்பாடை புறம் தெரியாது. அதுக்காக நம்ம நொந்துகிட்டே இருக்க முடியுமா? சாப்பிடாம இருக்க முடியுமா? அப்போ வாழ வேண்டும். அந்த வாழும் காலத்தில் இந்த நோக்கத்தை நோக்கி பயணிக்கின்ற அந்த வாழ்க்கையில உடல் அளவிலேயோ மனதளவிலேயோ பொருள் வளத்திலேயோ நமக்கு துன்பம் வரக்கூடாது. இப்போ ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை, காப்பு இயம். இப்படி அந்த இதிகாசத்தின் நோக்கத்தை வைத்து சிந்தித்து பார்த்தால் எல்லாவற்றுக்கும் ஒரு பொருள் இருக்கு. எனவே அமானுஷ்யமாக யாரும் பிறப்பது இல்லை. எங்கிருந்தோ வந்தோ, மாம்பழம் சாப்பிட்டோ, இல்ல சூரியனேன்னு சொன்னாலோ குழந்தை பிறக்காது. அப்படி யாரும் இதிகாசத்தை தவிர வேறு யாருக்காவது பிறந்திருக்குதா? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா?
இல்லை. அப்ப அது ஏதோ மறை பொருள் இருக்கிறது. இதை தெளிவாக்கி கொண்டால் என்னுடைய முற்பிறவி என்பது யாருங்க? எனக்கு முன்னாடி பிறந்தா முற்பிறவி. எனக்கு முன்னாடி யார் பிறந்தாங்க? எங்க அம்மா அப்பா. இப்பிறவி நான். என்னுடைய அடுத்த பிறவி யாரு? என்னில் இருந்து உருவான சந்ததிகள். இதுதான். வேறு எந்த வகையிலையும் ஒரு நுண் உயிரும் பிறக்க முடியாது, ஒரு குழந்தையும் பிறக்க முடியாது. அதாவது காற்று வந்தால் மரம் அசையும். காற்றை கண்டதுண்டா? வீதி எங்கும் புல் முளைக்கும். விதையை கண்டதுண்டா? கடலின் நீரை மேகம் வாங்கும். கண்கள் பார்த்ததுண்டா? உடலுக்குள்ளே உள்ளம் உண்டு. உருவம் அங்கு உண்டா? கணசன் பாட்டு. எனவே பஞ்சபூதங்களின் சேர்க்கை, அதிலே தோன்றிய முதல் ஜீவன், பிறகு வளர்ச்சி பெற்ற மனிதன் வரைக்கும் உள்ள ஜீவராசிகள். அப்ப இந்த பிறப்பு விதையின்றி முளைப்பது, தழைத்தல். விதையிலிருந்து ஒன்றிலிருந்து ஒன்றாக வருவது. வாழை மரம் போல ஒன்றிலிருந்து இன்னொன்று வெளிப்படுவது. 3 வகையில வரும். ஒன்று தழைத்தல், இன்னொன்று கிளைத்தல், இன்னொன்று பிறத்தல். 3 வகையில ஜீவன் உருவாகும். சோ இதை தவிர வேற ஏதாவது அமானுஷ்யமான இருக்கா பாருங்களேன். இல்ல. எனவே ஒரு பாதி கருத்தை தெளிவாக்கிக் கொள்ள வேண்டும். எனது முற்பிறவி என்பது என்னுடைய தாய் தந்தை. இப்பிறவி என்பது என் வாழ்க்கை. எனது மறுபிறவி என் சந்ததிகள். இதை முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப அடுத்த கேள்விக்கு வருகிறோம். நான் இறந்து விட்டால் என் ஆத்மா என்ன ஆகும்? வளர்ந்தாச்சு, திருமணமாச்சு, குழந்தைகளை பெத்தாச்சு, அவங்கள வளர்த்தாச்சு, பேர குழந்தைகளை பெத்தாச்சு. ஓகே. நான் இறந்து விட்டால் என் ஆத்மா என்ன ஆகும்? இதுதான் ஒரு குழப்பமான ஒரு கேள்வி, மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு கேள்வி. இதை வச்சுதான் சில பேர் பொழப்பே நடத்திட்டு இருக்கிறாங்க. செத்து போனவங்கள மேல உட்காந்து இருக்கிறாங்க, நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம பிண்டம் வைக்கலைன்னா சாபம் கொடுத்துருவாங்க. அதுதான் நமக்கு தோஷம், பித்ரு தோஷம். அதை நீக்கிறதுக்கு எனக்கு தட்சணை கொடு, என் வீட்டு மளிகை சாமான்லாம் வாங்கி கொடு, என் வீட்டுக்கு இன்னைக்கு வேண்டிய காய்கறிகளை வாங்கி கொடு. இதுதானே பூஜை. மளிகை சாமான், காய்கறிகள், பழங்கள், வேட்டி, துணி, பணம். இதுதானே. இதை வச்சு எப்படி தோஷம் போகணும் இன்னைக்கு அவனை யோசனை பண்ணி பார்த்தோமா? ஏற்கனவே சொன்னேன், அப்பா மாதிரி குழந்தைன்னு சொல்வதுதான் வழக்கு. குழந்தை மாதிரி அப்பா இருக்காங்க சொன்னா சிரிப்பீங்களா இல்லையா? அது மாதிரி பித்ரு தோஷம் என்பது அங்கிருந்து இங்க வர்றதே தவிர இங்கிருந்து அங்க போகாது. பித்ரு தோஷம் பிளஸ் பித்ரு புண்ணியம் ஈக்குவல் டு சஞ்சித கர்மான்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். சரி, இப்போ இன்றைய கதைக்கு வருவோம். நாம் இறந்த பிறகு என்ன ஆகிறது இந்த ஆத்மா? இந்த உயிர் போவது எப்படி போகுதுங்க? தூக்கத்திலே போயிடுது, விபத்துல போகுது, தற்கொலையில போகுது, அப்புறம் வயதாகி போகுது, நோயில போயிடுது. எத்தனோ வழிகள். ஜனனம் ஒரு வழி,
வேற வழியே கிடையாது. மரணம் பல வழி. 1000 ways to die அப்படின்னு இங்க அமெரிக்கால ஒரு சீரியல் பார்த்தேன். ரொம்ப தமாஷா இருக்கும். இப்படியெல்லாம் கூட மனுஷன் சாகுறானு. இந்த எடை குறைக்கிறதுக்குன்னு வச்சிருக்கிறாங்க பாருங்க ஒரு மாத்திரை. அப்படி ஒரு எபிசோட் நான் பார்த்த போது, அந்த எடை குறைக்கிறதுக்கு என்ன வேணா எவ்வளவு வேணா சாப்பிடலாம், உடம்பு ஏறாது அப்படின்னு விளம்பரத்தை நம்பி ஒரு அம்மா வந்து சாப்பிட்றாங்க. என்ன இருக்குன்னா அதுக்குள்ள சின்ன புழு இருக்கு. அந்த மாத்திரைக்குள்ள சின்ன புழு இருக்கு. இது உள்ள போன உடனே நம்ம எவ்வளவு சாப்பிட்டாலும் அத்தனையும் தின்னுரும். தின்னு 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 கடைசி என்ன பண்ணுதுங்க, குடலையும் ஓட்ட போட்டு தின்னுடுது, செத்து போறான். இது போல 1000 ways to die, எத்தனை வழிகள். ஆனா பிறப்புக்கு ஒரே வழிதான். சரி, இதுல ஒவ்வொரு நிலைகள் இருக்குங்க. இந்த ஆத்மா உடலை விட்டு போனா எங்கே போய் சேரும் என்பதை வைத்து ஒரு கணக்கு நம்முடைய சித்தர் பெருமக்கள் கண்டெடுத்திருக்கிறாங்க. அதை 4 வார்த்தைகள், சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுச்சியம். இந்த சாயுச்சியம் என்பதான் சாகித்ய அகாடமின்னு சொல்லி ஒரு பரிசு தராங்க இல்லையா, எந்த துறை எடுத்தாலும் உயர்ந்த விருது சாகித்ய அகாடமின்னு சொல்லுவாங்க. அது போல சாயுச்சியம் என்ற சொல் தான் அங்க சாகித்யம் பேசலாம். இப்ப இந்த 4 நிலைகளிலே நம்ம எங்கே போய் நிக்க போறோம்? இதுல பகவத்கீதை என்ன சொல்லுது? யார் ஒருவன் மரண காலத்தில் என்னை நினைக்கிறானோ திவ்ய புருஷன் பரமாத்மாவாகிய என்னையே வந்து அடைகிறான். இது ரொம்ப ஈஸியா தெரியுது இல்ல? யார் ஒருவன் மரண தருவாயில் என்னை நினைக்கிறானோ திவ்ய புருஷன் பரமாத்மாவாகிய என்னையே வந்து அடைகிறான். சாகும்போது சங்கரா சங்கரானா சங்கரன்கிட்ட போயிடுவோம் அப்படின்னு ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிட்டோம். அது பரவாயில்ல, சாகும்போது தானே, அது வரைக்கும் அன்னைக்கு மட்டும் சங்கரா சொன்ன போதும், அது வரைக்கும் பணமே பணமே இப்படியே ஓட்டிடலாம் என்றுதான் உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பணத்தை வேண்டான்னு சொன்ன ஒரு மனிதர்கள் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துல கேள்விப்பட்டேன். அப்புறம் பின்லாண்டு அது போன்ற சில நாடுகள்ல பணத்தை அவங்க மதிக்கிறது இல்லை. என்ன காரணம்? பணத்தை வாங்கினா இன்வெஸ்ட் பண்ணணும். எதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம்? ஒன்று தங்கம், இன்னொன்று நிலம், வீடு. இந்த 2 தானே ஸ்டேபிள் அசட்ஸ். அங்கே வாங்குறதுக்கு இடமும் இல்லை. ஃபின்லாண்டு சின்ன நாடு, சுவிட்சர்லாண்டு சின்ன நாடு, யாரும் சொந்தமாக வீடு வாங்க முடியாது. தங்கமும் அவங்க அவங்க கல்ச்சர்ல தங்கம் இல்லை. பணத்தை வச்சு என்ன பண்றது? அதனால் இப்படி மதிக்காத 1-2 நாடுகள் இருக்கே தவிர மற்ற எல்லா நாடுகளும் காசு, பணம், துட்டு, மணி மணி இதுதான். சரி, இப்ப கடைசி காலத்துல சங்கரா சங்கரா சொல்லணும் இல்ல? சொல்லணும் இல்லையா? எப்படி ஞாபகம் வரும்? எப்படி ஞாபகம் வரும்? ஒன்றும் இல்லை, அடிக்கடி நண்பர் வீட்டுக்கு போயிட்டு வரோம். சரி, ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொன்னா நேராக போயிட்டு வந்து பேசிட்டு இருக்கிறோம். புதுசாக ஒரு வீட்டுக்கு போனா ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குங்க கேட்குறோம் இல்லை? அப்போ ஏற்கனவே பழகிருந்தால்தான் அந்த இடத்துக்கு போறோம். பழக்கம் இல்லைன்னா தெரியாது. இப்போ இறக்கும் வரைக்கும் பணத்தையே நினைச்சிட்டு
இறக்கும் போது சங்கரன் ஞாபகம் வரணும்னு சொன்னா வருவானா? வரமாட்டான். எதை நாம் பழகி வைத்திருக்கிறோமோ அதுதான் நினைவுக்கு வருமே தவிர பழகாதது நினைவுக்கு வராது. அவ்வளவு ஏன் ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்றேனே, எத்தனையோ கனவுகள் இல்லையா? எத்தனையோ கனவுகள். என்றைக்காவது தவம் பண்ணினா போல கனவு வந்திருக்குதா? வருஷக்கணக்கா தவம் பண்ணி பழகியிருக்கிறோம். என்றைக்காவது தவம் பண்ணினா போல கனவு வந்திருக்குதா? வரலையே. அப்போ தினமும் செய்கின்ற தவமே கனவில் வரல. சாகும்போது எப்படி சங்கரம் வருவான்? ஏமாந்துட்டுமா? அப்போ கீதை பொய் சொல்லவில்லை. ஒரு நுட்பத்தை உள்ளே வைத்திருக்கிறது. என்ன நுட்பம்? ம்? தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதழுவால் பெய்யென பெய்யும் மழையினார் வள்ளுவர். சில பேர் இன்றைக்கும் பேச்சாளர்களை நான் கேட்கிறேன். அப்படி ஒரு காலத்துல இருந்தாங்கோ அப்படின்னு அவர் பேசுறார். அப்ப இன்னைக்கு இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? மழை பெய்ய என்றால் பெய்யக்கூடிய கற்பரசிகள் இன்றைக்கு இல்லை என்று ஒத்துக்கிறீங்களா? இப்படி பேசுறோமா மாம்பழ மாட்டினாங்க இல்லையா? அப்ப என்ன சொல்றாரு வள்ளுவர்? இது அர்த்தம் இல்ல. எப்படிப்பட்டாலும் மழை வான்னு சொன்னா வராதுங்க. அது சீசன்ல தான் பெய்யும். அப்ப என்ன சொல்றாரு? தெய்வம் தொழா கொழுநன் நாத்திகன் அல்ல. தெய்வம் தொழா கொழுநன் கடவுள் கும்பிடுறாது இல்ல. அப்ப நாத்திகன் தானே. நாத்திகனே ரகசியமா சாமி கும்பிட்டு இருக்கிறாங்க நாட்டுல. இப்ப வள்ளுவர் அதே சொல்லுவாரு. இல்ல. என்ன சொல்ல வர்றாருன்னா, விழித்தெழுந்த நேரம் முதல் உறங்குகின்ற நேரம் வரைக்கும் ஒருவேளை இறைவனை மறக்காமல் வாழ்ந்து விடலாம். சாத்தியமில்ல. இருந்தாலும் ஊசி முனை காதுக்குள்ள ஒட்டகங்கள் போனாலும் சொல்றோமே. அப்படி ஒரு ஊசி முனை காதுக்குள்ள ஒரு தாம்புக்கேறி போனாலும் போகலாம். அப்படி வச்சுக்கங்களேன். அப்படி இந்த நிகழ்வு நடந்தால் நடக்கலாம். ஆனா இதை தவிர வேறு வகையில் ஏதாவது நடக்க முடியுமா பாருங்களேன். சாத்தியம் இல்லை. அப்போ இந்த உடலை விட்டு ஒரு உயிர் போகிறது என்று சொன்னால் வாழ்கின்ற காலத்திலேயே அதற்கான ஒரு இடத்துல அது நிலைக்கணும். அப்ப இந்த அனுபவங்கள் எல்லாமே அந்த ஆத்மாவில பதிந்து அதுக்கு தகுந்த இடத்தை தான் அது பிடிக்க முடியுமே தவிர வேற எங்கேயும் போக முடியாது. அதனால வாழ்கின்ற பகல் பொழுது முழுவதும் கூட ஒருவன் இறை உணர்வு மறக்காமல் வாழ்ந்து விடலாம். ஆனால் தூங்கின பிறகு என்ன கனவு வரும்னு யார் சொல்ல முடியும்? இல்லையா? அப்போ இறைவனை நினைக்காத நேரம், கணவன் இறைவனை தொழாத நேரம், அவன் தூங்குகின்ற நேரம். அப்ப தெய்வம் தொழா கொழுநன் தூங்குற நேரம். அந்த நேரத்துல முன் எழுவாள் பெண். அவன் எழுவதற்கு முன்பே எழுந்திருந்து இறைவனை வணங்கி அன்றைய கடமைகளை துவங்கி பிறகு குழந்தைகள், பெரியவர்கள், வீட்டுக்கு வந்து போற உறவு நட்பு, இப்படி எல்லா கடமைகளையும் செய்றாங்களே, என்ன சம்பளம் கொடுக்கலாம்?
என்ன கொடுக்குறோம்? இலவச இணைப்பு தான். சரி. மேகத்தால் மழை பொழியும். மேகத்துக்கு லாபம் என்ன? இல்ல. இது போல தெய்வம் கொழா தொழுநன் தொழுதெழுவால் பெய்யென பெய்யும் மழை. என்ன அர்த்தம்? மழை பெய்யுன்னு பெய்து சொல்றோம் இல்லையா? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பெய்யென பெய்கிறது, தொடர்ந்து பெய்கிறதுன்னு அர்த்தம். உத்தரவுன்னு அர்த்தம் இல்ல. தொடர்ந்து பெய்கின்ற மழை. இப்படி மனைவியானவள் கணவன் தூங்கி எழுவதற்கு முன்பே எழுந்து, தூங்கிய பிறகு தூங்கி, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மழை போல் பயனாகிறாளே, அந்த பெண்ணின் கற்புன்னு சொன்னாங்களே தவிர மழை பெய்யுன்னு வராதுங்க. இது மாதிரி தான் இங்கேயும் ரகசியார்த்தம் வச்சாரு வியாச பகவான். கடைசி நேரத்தில் நினைச்சா கூட போயிடலாம். ஆனா உட்பொருள் என்ன? நீ வாழும் காலத்தில் இறை நினைவோடு வாழவில்லை என்றால் மரண காலத்தில் அது வராது. இதே கருத்தை நபிகள் நாயகம் என்ன சொல்றாரு? உன்னுடைய நாவு அல்லாவை நினைவு கூர்வதில் பசுமையாக இருக்கின்ற போது இந்த உலகத்தை விட்டு செல்வாயாக. அப்போ நினைவு தவறுது பாருங்க, அப்போ ஒண்ணுமே வராது. அது வரைக்கும், நினைவு உள்ள வரைக்கும் கடைசியில ஒரு நிலைத்த ஒரு எண்ணம் வரும் பாருங்க, கடைசி எண்ணமாக, அது இறை உணவு எண்ணமாக இருக்கணும். அப்போ நம்முடைய நாவு நினைவு கூறுகின்ற வகையிலே, ஏன்னா சாவு எப்படி வரும்னு பட்டினத்தார் சொல்றார். கடன்முறை பேசும் என உரை நாவும் உணர்வு விழுந்து கை கொண்டு மொழிந்து. அப்ப சாவு எங்க துவங்குதுங்க? முதல்ல நாக்கு, பேச்சு நின்றுடும். அப்ப அதான் நபிகள் சொல்றாரு, அந்த பேச்சு நிக்கிறதுக்கு முன்னாடியே உன்னுடைய நாவு அல்லாவை நினைவு கூறுவதில் பசுமையாக இருக்கின்ற போது இந்த உலகத்தை விட்டு செல்வாயாக. இழுத்துட்டு கிடக்கக்கூடாது. அப்ப என்ன ஆகுது? இது மாதிரி பட்டினத்தை சொல்லக்கூடிய கிராக்கி எல்லாம் பாத்தீங்கன்னா, உணர்வெனு கடன்முறை பேசும் என உரை நாவும் உணர்வு விழுந்து கை கொண்டு மொழிந்து, வாங்கல் கொடுக்கல் கணக்கணக்கெல்லாம் சொல்றாரு. என்ன புரியும் டம்சராட்ஸ்ல பேசினா? தான். அப்புறம் கண்ணு மறைந்து, காது நின்று, ஒவ்வொரு புலனாக மறைந்து கடைசியில உயிர் போய், அப்புறம் மூளையில நினைவுகள் நின்று போய், அப்புறம் ஆத்மா வெளியே போய். அப்போ இது வரைக்கும் டைம் கொடுக்க வேண்டாம். நினைக்கின்ற போதே உயிர் போயிடணும். அந்த நினைவு கடைசி நினைவு அல்லாவாக இருக்கணும். சரி, இது பொதுவா சொல்லிட்டார். இப்போ ஒவ்வொருவருடைய பிரார்த்தனை எப்படி இருக்கணும்? வயசாச்சு, பேரன் கல்யாணம் பார்த்துட்டா பரவாயில்ல, கல்யாணம் நடந்து போச்சுன்னா அவனுக்கு வயிற்று ஒரு பூச்சி பார்த்துட்டோம்னா பரவாயில்ல. அவனை வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அது அவனுடைய வயிற்றுல புழு பூச்சி இப்படியே பார்த்துட்டு இருந்தா எப்ப தொலைறது? அப்ப என்ன சொல்றாங்க? நபிகள் சொல்றாரு, அல்லாவே வாழ்வு எனக்கு இனிமையாக இருக்கின்ற வரைக்கும் என்னை வாழச் செய்வாயாக. மரணம்தான் சிறந்தது என்றாகும் போது என்னை மரணிக்க செய்வாயாக. நல்லா இருக்கும்போது போய் சேர்ந்துடணும். படுத்தமா போனமான் இருக்கணும். அந்த போர் நேரத்துல இறைவனுடைய நினைவு இருக்கணும். இப்ப இவர் எங்க போவாரு? இதுதான் முதல் தரமான என்ன சொல்லுவாங்க, சிவலோக பதவி அடைந்தார், வைகுண்ட பிராப்தி அடைந்தார்னு சொல்றாங்களே, அந்த இதுதான் அங்க போகும். மத்தெல்லாம் பேப்பர்ல மட்டும்தான் போகும்.
நிஜத்துல போகாது, பேப்பர்ல மட்டும்தான் போகும். அப்ப இந்த பக்குவம் எப்படி வரும்? ஆன்மீகத்திலே வாழ்க்கை எந்த அளவுக்கு ஈடுபடுத்திக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தான் இது போன்ற ஒரு வரும். இதுல என்ன ஒரு சயின்டிபிக் ட்ரூத் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாழ்ந்தது போதும் அப்படின்ற எண்ணம் வருகின்ற போதே ஆசா பாசங்கள் இருக்காது. இத பண்ணணும், அத அனுபவிக்கணும், அத பார்க்கணும், இத பார்க்கணும். இருக்கா, சாப்பிடுறோம் இல்லையா, பரவால்ல. என்ன இருக்குது? ரைட், ஓகே. ஆறி போச்சா பரவால்ல, காஞ்சி போச்சா பரவால்ல. ஏதோ ஒண்ணு வயித்துக்கு போட்டா சரி. அதே போல ஏதோ ஒரு ட்ரெஸ் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி இருந்தா போதும். இதுல என்ன போய்? ஸோ ஒரு காலகட்டம் வரைக்கும் எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கலாம். ஃபார்மல் ட்ரெஸ்ஸு, ஆஃபீஷியல் ட்ரெஸ்ஸு, இன்ஃபார்மல் ட்ரெஸ்ஸு எல்லாம் தனித்தனியா வச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணலாம். தப்பில்ல. ஆனா 60க்கு பிறகு ரிட்டயர்மென்ட் சொல்றோமே, வேலையிலிருந்து மட்டுமல்ல, இந்த பூமியிலிருந்தும் ரிட்டயர் ஆகுறதுக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ப்ரிப்பேர் ஃபார் ரிட்டயர்மென்ட் ஃப்ரம் த பிளானட் எர்த். அது முதல்லயே மனசை வந்து தயார்படுத்தி, அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது? இந்த ஆசா பாசங்கள், உறவு, அது இது எல்லாம் ஃபேட்ஸ் ஆகி அப்படி இப்படியே மங்கி மங்கி மறந்து போயிடும். இப்போ இது பியூர் சயின்ஸ் பாருங்க. இதுல என்ன எடை ஒண்ணுமே இருக்க முடியாது. இதுல நீங்க ஒவ்வொரு துகளா உள்ள போட்டீங்கன்னா எடை கூடிடும். இப்போ பலூன் இருக்கு, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். கார்பன் டை ஆக்சைடு ஊதுனீங்கன்னா அதோடைய எடை கூடுதல், அது மேல பறக்க முடியாது. ஹைட்ரஜன் காத்து நிரப்பிட்டோம்னா மிக குறைவான எடை, அப்படி பறந்துடுது. அது போல இந்த ஆத்மாவிலே ஆசா பாசங்கள் எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எடை இல்லை. எடை குறைஞ்சா எப்படி இங்க நிக்க முடியும்? பறந்துரும், பறந்துரும். குடம்பை தனித்தொழிய புல் பறந்து அற்றி, உடம்போடு உயிரிடை நட்பு. அவ்வளவுதான். இந்த பக்குவம் எப்படி வரும்? அதுக்குத்தான் எல்லா நாடுகளும் வாழ்க்கையை வாழ்வதற்கே என்று சொல்லுகின்ற போது, இந்திய தத்துவம் மட்டும் செத்து போகவே பிறந்து வாழும் மனித வாழ்வில். எதுக்கு பிறந்தோம்? செத்து போகவே பிறந்து வாழும் மனித வாழ்வில். மகர்ஷி சொன்ன ஒரு கவியிலோட முதல் வரியனோ. அப்ப வாழ்க்கை இவ்வளவுதான். இதுல பிறப்பது என்ன பெரிய மகிழ்ச்சியோ, இறப்பது என்ன துக்கமோ கிடையாதுங்க. இதெல்லாம் நியதி, தவிர்க்க முடியாத நியதி. இதுல மகிழ்வதற்கும் துக்கப்படுவதற்கும் என்ன இருக்குங்க? இல்லையா? ஊமை போல் இருந்தான் சகாதேவன், உண்மை முற்றுணர்ந்தோன். எல்லாம் போச்சு. தர்மன் புலம்புறான், பீமன் பெருமூச்சு விடுறான், அர்ஜுனன் அப்படியே என்ன பண்ண தெரியாம நிற்கிறான், நகுலன் ஒரு பக்கம் இருக்கான். ஆனா சகாதேவன் சாந்தமா இருந்தான். ஏன்டா ஒன்னொன்னா வச்சு விட்டு தோத்துக்கிட்டு இருக்கிற? எப்படி நீதான் மொத்தமா தோத்துட்டு பரதேசம் போக போற? மொத்தமா வச்சுட்டு ஒரே ஆட்டத்துல என்று எல்லாம் தெரிஞ்சவன், ஏன் ஆக போறோம் என்பது தெளிவா தெரிஞ்சவன், அவன் அமைதியா இருந்தான். ஏன்? ஒன்று நடக்கத்தான் போகிறது என்றால், தடுக்க முடியாது என்றால் வருந்தி என்ன பயன்? சோ இதிகாசங்கள் நமக்கு என்ன பாடத்தை காட்டுகிறதுன்னு பார்க்கணும். வெறும் சரித்திரமா மட்டும் கும்பிட்டு இருந்தோம்னா எந்த ஜென்மத்துக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்காது. வாழ்க்கையை செம்மைப்படுத்த வந்தவைதான் இதிகாசங்கள். அப்ப அந்த ஞானம்
வாழ்க்கை பற்றி ஞானம் பெற்றுவிட்டால் இந்த ஆத்மா பிண்டமும் கேட்காது, எங்க இடையில தங்கவும் செய்யாது. அது பாட்டு நேரா போயிடும். எங்க நான் வந்து இருக்கும்போது துரிதாவும் பண்ணி பழகிருக்கிறோமில்ல, இதுதான் என்னுடைய பிறந்த வீடு. எங்க இதெல்லாம் கடந்து நேரா போயிட்டு அதுதான் பிறந்த வீடு. நான் அங்க போறேன்னு போயிடும். இல்லைன்னா வழி கேட்டுக்கிட்டே இருக்கும். எங்க இந்த சிவகலம் சொல்றாங்களே, சிவலோக பாதை எங்க இருக்குங்க? அது அங்க போகணும். அங்க போய் எங்க சிவலோக பாதை வைகுண்ட பிராப்தி சொல்றாங்களா, எங்க இருக்குங்க? அது எனக்கு தெரியாது. இப்படியே சுத்திட்டு இருக்க வேண்டியதுதான். ஆமை மலையேறின கதையாத்தான் இருக்கும். எனவே செத்து இறந்து போய் கதியை பெற நினைக்கும் பேதரை போல் என்னை நினையேல். செத்ததுக்கு அப்புறம் போறதில்ல சிவலோகம் வைகுண்டம். இருக்கின்ற போதே போய் வருகின்ற இடம். இருக்கின்ற போதே போய் வர வேண்டிய இடம் சிவலோகம் வைகுண்டம். எப்படி போக முடியும்? அதுக்குதான் தவம். எனவே இதை புரிந்து கொண்டு வாழ்க்கை ஒரு நாளைக்கு எப்படியும் போகத்தான் போறோம். அதுக்கும் சில கடமைகள், அவ்வளவுதான். இந்த கடமைகளை முடிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. முடிக்கணும் இருந்தா முடிக்கிறோம், முடிக்காது பாதியில போனா போக வேண்டியதுதான். நீ எல்லா வேலையும் முடிச்சிட்டியா சொல்லுப்பா, வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு யம தர்மம் சொல்ற மாதிரி வச்சுக்கோமே. எவனாவது கிளம்புவான்றீங்க? ஒரு போய் கிளம்ப மாட்டான். சரி, இப்ப வந்து புடிக்கிட்டு போயிட்டான். இரவல் தந்தவன் கேட்கின்றான். அது இல்லைன்றால் விடுவானா? உறவை சொல்லி அழுவதனால உயிரை மீண்டும் தருவானா? ஆம்போல் புடிக்கிட்டு போயிடுவான். உடம்பு புணமா கிடக்குது. இந்த 1008 வேலைகளை யார் பார்ப்பார்கள்? இந்த மன்றத்துக்கு வர்றதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. மன்றத்துல பொறுப்பாசிரியர் இருந்த போது வருவாங்க, சில பேர் வரமாட்டாங்க. ஏன் காணோம் ரொம்ப நாளா அப்படின்னா, ஜம்மின் வேலை அப்படிம்பாங்க. ஓஹோ, சரி. இப்போ திடீர்னு நம்ம போயிட்டு வச்சுக்கங்க, இந்த வேலையெல்லாம் நின்று போயிடுமா இல்ல அப்படின்னு கேட்டேன். யோசிப்பாங்க. எதுவும் நிக்காது. எதுவும் நிக்காது. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை பற்றி தொடரும் புண்ணிய பாவமுமே. இதுதான் நம்முடைய சொந்தம். என்ன சொந்தம்? வினை பதிவுகளே நம்முடைய சொந்தம். பாக்கி எல்லாம் இங்க ஒரு அசோசியேஷன் ஆஃப் மனைவி, குழந்தைகள், நட்பு, உறவு, நாடு, மதம் எல்லாம் அக்சசரிஸ். மெயின் என்ஜின் நாம தான். தனியாக தான் போகணும். கண்ணதாசன் அதுக்கு ஒரு அழகாக ஒரு பாட்டு சொல்லி வச்சார். பருவம் வந்து அனைவருமே காதல் கொள்வதில்லை, இல்லையா? காதல் கொண்டு அனைவருமே மனமுடிப்பதில்லை, மனமுடித்து அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழும் அனைவருமே சேர்ந்து போவதில்லை. இவ்வளவுதான். தனியா பிறந்தோம், தனியா தான் போக போறோம். யாரை நம்பி நாம் பிறந்தோம்? யார் நம்மை நம்பி பிறந்தாங்க? நான் கேட்டு தாய் தந்தையை படைத்தாரா, இல்ல என் பிள்ளை என்னை கேட்டு பிறந்தானா? என்னங்க? அன்டியூ அட்டாச்மெண்ட்ஸ். நாம இழுத்து போட்டுக்கிட்டது, நாம இழுத்து போட்டுக்கிட்டது எல்லாம் வெளியே. அதாவது கீதையில் அருமையான ஸ்லோகம் உண்டு. வெளியில இருப்பதை வெளியில வை, வெட்டிக்கு சுமக்காத. இந்த 2 கான்செப்ட் ரொம்ப 3 கான்செப்ட் ரொம்ப அருமை கீதையில. ஒன்று, இல்லாததற்கு இருப்பு கிடையாது, இருப்பது இல்லாமல் போவதும் கிடையாது. அடுத்தது எது?
அதே போல கடமை இச்சை பலனை எதிர்பார்க்காது. எனவே இந்த வாழ்க்கை என்பது ஒரு நாடக மேடை தான். இல்லாத மேடை ஒன்றில் எழுதாத நாடகத்தை எல்லோரும் நடிக்கிறோம். நாம எல்லோரும் பார்க்கிறோம். இதை நாம் அடிக்கடி நினைத்து பார்க்கின்ற போதுதான் மனசு இந்த பந்தங்களிலிருந்து விடுபடும். அப்போ வெட்டிக்கு சுமக்கிற வேலை இருக்காது. இப்போ ஏன் மனைவி, ஏன் வீடு, ஏன் சொத்து எல்லாம் வச்சிருக்கிறோமே, எங்க? இந்த உடம்பு அறுத்து பார்த்தா உறுப்புகள் இருக்குது. உயிர், காந்தம், பதிவுகள் இருக்குது. எங்க வீடு? எங்க மனைவி, மக்கள்? எங்க டிகிரி, டெசிக்னேஷன், சொத்து கணக்கு? ஒண்ணும் காணோம். இப்ப எங்க வச்சிருக்கிறோம்? எல்லாம் வெளியே தான் இருக்குது. பேங்க் பேலன்ஸ் முதல் கொண்டு எல்லாம் வெளியே தான் இருக்குது. என்ன பண்றோம்? ஒரு ஜெராக்ஸ் காப்பி தூக்கி வச்சுக்கிறோம் மூளையில. என்னோடது. இதை வச்சுக்கிட்டு அவஸ்தைப்பட்டு இருக்கிறோம். அதான் கீதை தெளிவா சொல்லுது, வெளியில உள்ளதை வெளியில வை, வேட்டிக்கு சுமக்காத. இதைத்தான் என்ன சொல்லுவாங்க, நீங்க திருப்பதிக்கு போனீங்கன்னா, திருப்பதியில இந்த பக்கம் சவுத் பக்கம் வந்தீங்கன்னா எல்லா கோவிலும் இப்படித்தான். ஆண்களுக்கு மேலடை கூடாதும்பாங்க. நீங்க பெண்களுக்கு மட்டும் வேண்டாமா? அப்போ ஆண் என்பது என்ன? அறிவு, தெய்வம், ஆண்மை. தெய்வத்திற்கு மேலடை கூடாது. தெய்வத்திற்கு மேலடை கூடாது. அது என்ன மேலடை? இந்த காந்தத்தை சுற்றி அனுபவங்கள், பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பங்கள், உறவு, நட்பு எல்லாம் உள்ள நிக்குது. இத்தனையும் போட்டு அந்த அறிவை மூடி வைத்திருக்கிறோம். அப்ப என்ன சொல்றாங்க திருப்பதியில? ஒரு எல்லை வரைக்கும் ஓகே, அலோடு. அதுக்கு மேல போகணும்னு சொன்னா வேஷ்டி மட்டும்தான் கட்டிக்கலாம். வேற எதுவும் கூடாது. செல்போன் வச்சு கூடாது, வாட்டர் பாட்டில் வச்சு கூடாது, சாப்பிட வச்சு கூடாது. ஆனா இதுல ஒரு நுட்பம் பாருங்க, எந்த கோவிலிலேயும் பணம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்றது இல்லைங்க. இதெல்லாம் சொல்றாங்க. துண்டு கட்டக்கூடாது, சட்டை போடக்கூடாது, பனியன் போடக்கூடாது, எல்லாம் சொல்றான். பணம் கொண்டு வரக்கூடாது சொல்ல மாட்டேன்றான் பாருங்க. ஏன்னா இதுல நம்முடையது, அது அவனுக்கு வேண்டியது. சரி, ஏன்யா எல்லா பொருட்களும் நான் இருக்கிறேன் தானே ஏன் பகவான் சொல்லியிருக்கிறாரு. யார் ஒருவன் எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவனோ, எனக்குள்ளாக அனைத்தையும் காண வல்லவனோ, அவன் என்னை விட்டு நீங்குவதில்லை, நானும் அவனை விட்டு விலகுவதில்லை. கீதை சத்தியம் தானே? அப்புறம் இந்த சட்டைக்குள்ள யார் இருக்கிறான்? ஆண்டவன் தான் சட்டையா இருக்கிறான். பனியனுக்குள்ள ஆண்டவன் தான் பனியனா இருக்கிறான். அப்புறம் என்னையா விரோதம்? இந்த சட்டைக்கும் பனியனுக்கும் அந்த பெருமாளுக்கும் என்னையா விரோதம்? சொல்ல மாட்டேன்றானே. சரி, நீங்களாம் சட்டை பனியெல்லாம் கழட்டிட்டீங்களா? இதோ நாங்க வெத்து மார்பாடு இருக்கிறோம். பூணு மட்டும்தான் இருக்குது. சரி, நாம ஏன் சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சட்டை கழட்டினா உள்ள 1000 சட்டை இருக்குது. இந்த பனியன் கழட்டினா அதுக்குள்ள 10,000 பனியன் இருக்குது. நான் எப்ப கழட்டி முடிக்கிறது? புரியுதுங்களா? வினை பதிவுல சொல்லுகிறேன். பந்தம், பற்று, பாசத்தை சொல்றேன். இதெல்லாம் எப்ப கழட்டி முடிக்கிறது? சட்டை கழட்டி வீசிடலாம். அது பெரிய பிரச்சனையே என்ன? அப்போ எதை சொன்னார் அந்த மகான்? இந்த சடங்கு வச்சாரே, அந்த மகன் என்ன சொன்னாரு? சட்டை பனியன் கழட்ட சொன்னாரா? பந்தம், பற்று, பாசம் என்ற ஆடைகளை களைந்து விட்டு திறந்த மனதோடு வந்து ஆண்டவனை தரிசின்னு சொன்னாரு. இந்த அரபேக்காடு சட்டை கழட்டு பனியன் கழட்டுன்றான். அப்ப ஆத்மா எப்படி இருக்கணும்? வாழ்க்கையை எப்படி நடத்தணும்?
பற்றில்லாத வாழ்க்கை. பற்றில்லாத வாழ்க்கை. இதுதான் இந்த பூமியின் காந்த களமும் சரி, நம்முடைய சந்ததியின் வாழ்க்கையும் சரி, நம்முடைய பிரிவும் சரி, எல்லாவற்றையும் ஒரு நிறைவாக, முழுமையாக, வெற்றிகரமாக நடத்தக்கூடிய வாழ்க்கை என்பது யாதெனின் யாதெனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன். வேண்டின் உண்டாக துறந்த பின் ஈண்டு ஏற்பால பல. இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டுட்டு இருக்கிறையே, இதெல்லாம் விட்டுடு. இதுக்கு மேல ஆசைப்படுற பொருள் பெருசா ஒண்ணு இருக்குது. நீ அது மேல ஆசை வச்சுக்கிட்டேன்னா இதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. வேண்டின் உண்டாக வேண்டியதெல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறியா? முதல்ல இது விட்டுரு. அற்றது பற்றியதில் உற்றது வீடு. துறந்த பின் ஈண்டு ஏற்பால பல. அவ்வளவு பெரிய பேரின்பத்தை துய்க்கலாம். அந்த வாய்ப்பும் திறமும் உள்ள அற்புத பிறவி மனிதன். அதை ராமகிருஷ்ணர் சொல்வார், பிறர்க்கரிய மனித பிறப்பெடுத்தவன் இப்பிறவியிலே ஈஸ்வர பிரேமையை அறியாது போனால் அவன் வீணே பிறந்தவனாகிறான். வீணே பிறந்தவனாகிறான். அலைந்தான், தவித்தான், துடித்தான், மடிந்தான். யாருக்கும் லாபம் இல்லை. யாருக்கும் லாபம் இல்லை. தனக்கும் இல்லை, குடும்பத்துக்கும் இல்லை, உலகத்துக்கும் இல்லை. எனவே இப்படிப்பட்ட முதல் நிலை இது யார் போனாங்க? அவர்கள் தான் சித்தர் பெருமக்கள், அவங்க தான் ஞானிகள், அவர்கள் தான் குருமார்கள், அவர்கள் தான் தீர்க்கதரிசிகள். இது முதல் தரம். அடுத்த 3 நிலைகளை பற்றி அடுத்த அமர்வை சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தனருக்கு நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்குளமுடன், வாழ்குளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான சிந்தனை ஐயா. இந்த சாயுஜ்யத்தை பற்றியே கிட்டத்தட்ட முழு வகுப்பும் சாயுஜ்யத்தை பற்றி பேசுவதிலேயே போய்வது மிகச்சிறப்பாக அருமையான விளக்கம் தந்திருக்கிறீர்கள். இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புவார்கள், சந்தேகங்களை தெளிவுபடுத்த விரும்புவார்கள். இப்பொழுது கையொழியத்தை கேட்கலாம். ராதாமா பண்ணுங்களாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. மிகவும் விரிவான சிறப்பான விளக்கம், மிக்க நன்றி. எவ்வளவு தடவை கேட்டிருக்கேன் உங்களோட இது, ஆனாலும் புதுதாக இருக்கு. ரொம்ப நன்றி. ஒரே ஒரு கேள்வி ஐயா. லைக் நீங்க சொல்றது எல்லாமே புரியுது. பிண்டம் வைக்க கூடாது, அதாவது அவசியம் இல்லை, ஆத்மாக்கு இது கிடையாது அப்படின்ட்டு. இப்ப நாங்க பிராமின்ஸ், ஓகே. இப்போ எங்களோட பெரியவங்க இருக்காங்க இன்னும். அவங்க இல்லைன்னா நம்ம இஷ்டம் போல என்ன வேணா செய்யலாம். இப்ப அவங்க இருக்காங்கும் பொழுது அது செய்யல அப்படிங்கும் பொழுது ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அவங்க உடனே நீங்க இதெல்லாம் செய்யல, அதனாலதான் வருது. அவங்க ரொம்ப சின்சியரா, 80 வயசு ஆகுது எங்க அப்பா அம்மாக்கு. ஆனா ரொம்ப சின்சியரா இன்னைக்கும் அப்பா அம்மாக்கு தவசம் வச்சு அந்த பிண்டம் வச்சு அமாவாசை தர்ப்பணம் பண்ணி அந்த ஆத்மார்த்தமா செய்யறாங்க. இப்போ நம்ம அதை செய்யாம, நம்பிக்கை ஒரு பக்கம் இல்ல, அதே சமயம் செய்ய விடவும் முடியல. இப்ப இதுக்கு என்ன செய்யறது? அதாவது ஒரு டிரான்சிஷன் பீரியடுமா, எடுத்த உடனே நம்ம ஒன்றை அப்படியே விட்டுற முடியாது. இப்போ சாமிஜி குடும்ப அமைதின்னு ஒரு தலைப்பு பேசுறப்ப என்ன சொல்லுவாங்க? விட்டு கொடுத்துதான் போகணும். என்ன, நாம அதை நினைவுபடுத்தி அது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஐடியா கொடுக்காம செலவை கூட்டாம இருக்கலாம் இல்லையா? அது கரெக்ட். என்ன மினிமம் செய்யணுமோ அதான் செய்யறோம். ஆமா, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் செய்து கொடுத்துட்டு பேசாம ஆனா நம்பிக்கை, ஆனா 100% நம்பிக்கை இல்ல. நம்முடைய குழந்தைகளுக்கு நிலையிலதான் நம்ம இருக்கோம். ஆமாமா, அதுதான் எப்படி நம்ம ஃபேமிலி லைஃப்ல எப்படி அட்ஜஸ்ட் பண்றது அப்படின்னா, இது மட்டும் இல்ல,
இப்போ பல சடங்கு முறைகள் எல்லாம் இப்படித்தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். ம். இப்போ நமக்கு நம்பிக்கை இல்லைன்றாலும் பெரியவங்க இருக்கிறாங்க வீட்டுல, ஆ, அவங்களுடைய அதுதான். மன திருப்திக்காக இதை நம்ம செஞ்சிடறோம். ஆ, ஆ, நம்ம குழந்தைகளிடத்துல இது தாத்தா பாட்டிக்காக செய்யறாங்கன்னா ஆ, இதுல ஒண்ணும் இல்லைன்றது இதெல்லாம் இந்த விளக்கம் இருக்குது. ஆ. அதனால அவங்க வரைக்கும் நம்ம செய்யலாம், அவங்க பிறகு நம்ம செய்ய வேண்டியது கரெக்ட், இல்லை கரெக்ட். அப்படின்னு சொல்லிட்டு வச்சுங்களேன். ஓகே. இப்போ ஆட்டோமேட்டிக்கா 3வது தலைமுறையில முற்றிலும் விட்டு போயிடும். பெற்றும். ம். விட்டு போயிடும். இப்படித்தான் நம்ம வந்து ஒரு கரெக்ட். சிரமம் இல்லாம ஒரு பழக்கத்தை கொண்டு சரிங்க. வரணுமே தவிர முரண்படக்கூடாது. இது வந்து நம்ம வீட்டுக்குள்ளங்கயா. ஓகே. ஆமா. இப்ப பெரியவங்க, நம்ம பெரியவங்க, நம்ம அப்பா, அம்மா அவங்க மனசு புண்படக்கூடாது. சோ நம்ம வந்து ம். அவங்க சொல்றத செய்யறோம். ஓகே. இப்ப சரி. பெரியவங்க இல்ல. ம். ஆனாலும் நம்ம செய்யலன்னா, சுத்தி சமூகம்னு ஒண்ணு இருக்கு. அந்த வீட்ல இருக்கிறவங்க, அ ம். ஒரு என்ன சொல்றது? நம்மள வந்து ஒரு நாத்திகமா பார்க்குறாங்க. எடுத்து சொன்னாலும் அவங்களுக்கு இதுல வந்து அந்த சொன்னா புரிய நம்பிக்கை அந்த மாட்டாங்கம்மா. அளவுக்கு அவங்களுக்குள்ள ஊறி கிடக்குறதுனால அவங்களால அக்செப்ட் பண்ணவே முடியல அத. அதாவது இங்க ஏதாவது ஒரு மனவள சின்ன தவறு நடந்தா கூட, அது வந்து ம். அவங்களுக்கு வந்து இதனால தான், இதெல்லாம் நீங்க செய்யாதனால தான் ஆகுது. ஆமா. அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம எல்லாருமே வேதாத்திரியத்துல இருந்தோம்னா, அத பத்தி கவலைப்பட போறது கிடையாது. நான் அத ம். பத்தி கவலையே பட மாட்டேன். ஏன்னா, ம். அது செயலுக்கு ஏற்ற விளைவு இதான் நடக்கும். இது நடந்தத ஏத்துக்கிறது தான் நம்மளுடைய இதுங்கிற பக்குவத்துக்கு வந்துட்டோம். பட் அந்த மாதிரி சரிம்மா. எல்லாரும் இல்ல. அப்ப சோசியல் பிரஷர் அப்படிங்கிறதும் ஒண்ணு இருக்கு இல்லைங்கயா? அது ஆமா, ஆமா. எப்படி நம்ம அ இது அதாவது பண்றது? நீங்க சொசைட்டின்னு பார்க்கும்போதுமா சில நாட்களுக்கு அந்த ஸ்ட்ரகிள் இருக்கும். ஆ, அப்புறம் அவங்கள செய்ய மாட்டாங்க, விட்டுருவாங்க. போட்டுருவாங்க. கரெக்ட். விட்டுருவாங்க. ம். இப்போ என்னுடைய ம். அனுபவத்திலிருந்து அத சொல்றேன். இப்ப ம். இந்த விநாயகர் சதுர்த்தி, சரஸ்வதி பூஜை எல்லாம் வரும். வீட்ல ம். சுண்டல் தயார் பண்ணுவாங்க. கொண்டு பக்கத்து வீட்டுல ஆமா, குடுப்பாங்க. ஆமா, ஆமா. அவ்வளவுதான். இங்கே படையல் போடுறதெல்லாம் நம்மகிட்ட கிடையாது. ம். ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு தெரியும். இவங்க வந்து சும்மா தான் நம்ம குடுக்குறாங்கன்னு தெரியும். ஐயா ஆக்சுவலா அதுல படையல் அப்படிங்கிறது கூட எப்படி அப்படின்னா, அதுல அந்த அ. மகாபெரியவர் வந்து அதுக்கு ஒரு உதாரணம் சொல்வாருங்கய்யா. ம். அதாவது இப்ப நம்ம வந்து சாமி கிட்ட வச்சு எடுக்கிறோம்னா, சாமி எடுத்துக்கிறது கிடையாது. ம். சாமிக்கு நம்ம குடுக்கறது கிடையாது. அத வந்து ம். அந்த வைப்ரேஷன் வச்சு தூய்மை பண்றோம். அதாவது அந்த நம்பிக்கையில தான் நான் வந்து அந்த நைவேத்தியம் பண்றது அப்படிங்கிறது. அதாவது ம். நம்மளுடைய அந்த காந்தமும், அந்த இறைவனுடைய காந்தமும், அந்த நம்ம உணவு செஞ்சிருக்கோம். அதுல ஏதாவது குறை நிறை இருக்கலாம். அத எல்லாத்தையும் சரிப்படுத்தி, அப்படிதான் அந்த ம். 3 சுத்து நானு தண்ணி சுத்தி விடுறது அப்படிங்கிறது, அப்படி யோசிச்சு தான் நான் விடுவேன். சரி. லைக் இது வந்து எனக்கு குடுத்ததுக்கு நன்றி. அதாவது ம். அந்த முகமா. நன்றி இந்த உணவு எனக்கு கிடைச்சதுக்கு நன்றி. இதுக்கு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள எல்லாம் நல்லா வச்சிரு. இத ம். வந்து சுத்தப்படுத்தி யார் யாருக்கு எப்படி வேணுமோ. இப்போ சில சமயம் நான் டேஸ்ட் பார்க்கும்பொழுது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஆனாலும் ம். அவங்க அவங்களுக்கு எப்படி போகணுமோ அப்படி போகட்டும்னு அந்த அருட்காப்பு போட்டுட்டேன் அப்படின்னா, சாப்பிட்டு ம். பார்த்துட்டு அவங்க எனக்கு சரியா இல்லன்னா கூட அவங்க சரியா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருத்தருடைய டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி அது மாறுறத நான் வந்து கேட்டுருக்கேன். ம். லைக் இது வந்து சயின்டிஃபிக்கா இது ஓகேயா? அந்த மாரி தான் நான் வந்து செய்வேனே அதாவது ஒழிய, இது கடவுளுக்காகன்னு டேஸ்ட்டு மாறாது. அவங்களுடைய ம். அவங்க மனோபக்குவம் அது. எடுத்துக்கக்கூடிய எடுத்துக்கிறது. ஏன்னா எக்ஸாக்ட்லி. கடவுள் படைச்சா அது ஆ, தப்பு ஆ, சொல்லக்கூடாதுன்றது ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆ, ஓகே. நிவேத்தியம்ன்றது நீங்க சொன்னது தான் உண்மையான பொருள். ஆ, ஓகே. நிவேத்தியம்ன்றது ஆண்டவனுக்கு போடுறது இல்ல. கரெக்ட். ஆண்டவன் நன்றி செலுத்துவது தான் நிவேத்தியம். ஓகே. அப்ப மகரிஷி சொல்லுவாங்க பாரு, உணவு பாடல்ல சொல்லுவார். இந்த ம். உணவை அளித்தோர் இறைவனர்களால் வாழ்க. எல்லா வகையிலும் ஏற்றமாய் கரெக்ட், வாழ்க. அதுதான் கரெக்ட், நிவேத்தியம். கரெக்ட். இந்த என்ன உணவ அது வந்து தூய்மை இறைவனுக்கு செய்யறது படைக்கிற நினைச்சா அப்படிங்கிறது தப்பு. இந்த ம். கான்செப்ட் புரிஞ்சுட்டீங்கன்னா சரி. ஓகே. ம். சோ ஒரு ஏன் பண்டிகைன்னா இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் செய்யலன்னா எங்க அம்மா உடனே "என்ன இதெல்லாம் செய்யவே இல்ல நீ" அப்படின்னுவாங்க. இப்போதைக்கு செய்து கொள்ளுங்கம்மா. பின்னாடி தேவையில்ல. கரெக்ட். அதே போல இப்ப ஓகேங்க. நாங்க எல்லாம் வந்து இந்த மகாலய அமாவாசைக்கெல்லாம் தர்ப்பணம் செய்வாங்களே, ஆமா. அதெல்லாம் நான் விட்டு 20, 30 வருஷம் ஆயிப்போச்சு. ம், ம். அது எங்க யாருக்கு மாமியாரு, அப்பா, அம்மா இருக்கிறதுனால செய்றோங்க. ஏன்னா எங்க வீட்ல யாரும் இல்லன்னா கிடையாது. கரெக்ட். அதனால எனக்கு ம். பிரச்சனை இல்ல. எங்க அண்ணன் தம்பிகள்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. கரெக்ட், அவன் செய்ய மாட்டான்னு விட்டுருவாங்க அவ்வளவுதான். கரெக்ட். என் ஹஸ்பண்ட் பசங்கலாம் வேதாத்திரியத்துல இல்ல. ஆனா அவங்களுக்கு இதுலலாம் சயின்டிஃபிக்கா இல்லாத வரைக்கும் அவங்களும் நீங்க சொல்ற உருக்கும் பொழுது
அவங்களுக்கு ஆமா. சாப்பாடு போட்டு அவங்கள நல்லா கவனிச்சுட்டா கண் போறோம். அதுக்கு மேல ஆமா. அவங்களுக்கு எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க எதுவும் இதுல தேவையில்ல. இல்லாதயே அந்த மாதிரிதான் அவங்களுடைய தாட் ஆமா, ப்ராசஸ். ஆமா. பட் பெரியவங்க இருக்காங்க, அவங்க மனசு வருத்தப்படக்கூடாது கூடாது. அப்படிங்கிறதுக்காக மட்டும் செஞ்சுட்டு கூடாதும்மா. இருக்கோம். யாருடைய மனசையும் வருத்தப்படுத்தக்கூடாது. கரெக்ட். என்ன சாமி சொல்லுவாங்க? பொறந்து போங்க, என்ன தேங்காய் வீட்டுக்கு தான் வரப்போகுது, சட்னி ஆக போகுது. அவ்வளவுதான். கரெக்ட், கரெக்ட். எத்தனையோ செலவு இல்லனாலும் பண்றோம். அவ்வளவுதான். அவங்களுக்கு போய் சேரட்டும் அப்படின்னு அவ்வளவுதான். நினைச்சிட்டு எத்தனையோ செலவு பண்றோம். அவனுக்கு கரெக்ட், கொடுக்குறது நம்ம என்ன கெட்டா போறோம். கரெக்ட், கரெக்ட், அவ்வளவுதான். கரெக்ட், அதாவது கரெக்ட். தத்துவத்தினுடைய ஆழம் புரிஞ்சிட்டோம் சொன்னாமா, டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ். ஓகே. நீங்க பேசிக்கலா அதாவது பாத்தீங்கன்னா, இந்துக்கள் ஏன் இவ்வளவு ஒரு சகிப்புத்தன்மை இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய கான்செப்டே அப்படித்தான். கரெக்ட், கரெக்ட். மற்ற இவங்களை விட நம்ம ஏன் விட்டு கொடுக்குறோம் சொன்னாக்க, இதுதான் உண்மை. கரெக்ட். ஹீனோதியசம் கிடையாது, மோனோதியசம் தான் கரெக்ட். ஹீனோதியசம் தான் கரெக்ட், மோனோதியசம் கிடையாது. ஓகே, ஓகே, அப்ப எல்லாமே இறைவன் தான். நீங்க எதை வணங்கினா என்ன? ஓகே. கரெக்ட். எதுவுமே இறைவன் தான். ஆமா. அவ்வளவுதான். ஒரு பேப்பர் கூட நம்ம காலால மிதிக்க கூடாதுன்னு, ஏன்னா அதை சரஸ்வதின்னு சொல்லுவோம். ஒரு ஆமா, சின்ன கல்ல கூட நம்ம காலால எட்டி உதைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. தூக்கி போடு, ஆமா. கையால எல்லாமே பத்திரமா இறைவன் தான். மரியாதை, எல்லாத்துக்கும் ஒரு மரியாதை கொடு. ஆமா. ஐயா, இப்ப சாயுஜ்யம் அப்படிங்கிறது நீங்க சொல்றது சக்தி களமா? இல்ல, சக்திகளும் கடந்து சக்தி களமும் கடந்து. ஓகே, கடந்துடும். ஓகே, ஓகேங்க. பட் உடனே வாழ்க போகாது. வளம். நம்ம இது ஓகே. பிரபஞ்சத்துக்குள்ளதான் இருக்கும். நாள் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல வரும். இந்த பூமியை தாண்டிட்டாலே போதும், திரும்ப வராதும்மா. ஓ, இப்ப ஓகே, மகன்கள் எல்லாம் அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் இங்கேயே தான் இருக்கும். ஓகே. அது நம்ம இந்த பிரபஞ்ச களத்துல இருந்து அந்த தத்துவத்தை யார் சிந்திச்சாலும் அது வழியாக அவங்க இருப்பாங்க. ஓகே, ஓகே, அப்படி இருக்கும். ஓகே, ஓகேங்க, ஓகேங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றியுடன். அடுத்து கவிதாமா, ராதாமா, நீங்கள் கேட்க போறீங்களா ஏதாவது? ஹலோ, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்மா. ஐயா. ஐயா, இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப படையல் போடுறது, அப்புறம் தலை கட்டுறது, காரியம் அதெல்லாம் பண்றாங்கல்ல. அப்ப ஆமா. நான் எதுக்குமே கலந்துக்கவும் மாட்டேன், கொடுக்கவும் மாட்டேன் ரூபாலாம். எப்பவும் அந்த தலை கட்டுறது அதெல்லாம் தப்பு இல்லைல்ல? அதாவது இந்த சடங்கு சம்பிரதாயம் பொறுத்த வரைக்குமா, ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கங்க, தேவையில்லாம அடுத்தவங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸ் நமக்கு வேண்டாம். புரியுதுங்களாம்மா? நம்ம செய்யலைன்னா இப்போ ஒரு 100 பேர் வந்திருக்கிறாங்க சொந்தக்காரங்க, நம்ம செய்யலைன்னா ஆளாளுக்கு ஒண்ணு பேசுவானுங்க. இப்ப அந்த நெகட்டிவ் எதுக்கு நமக்கு? செய்யணும், அவ்வளவுதானே, செஞ்சுட்டு போயிடும். நான் எதுக்குமே பண்றது இல்லை. யாரும் இல்ல, யாரோ நம்ம அதை பத்தி விமர்சனம் பண்ணலைன்னா விட்டுடலாமா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவசியம் இல்லை, அவசியம் இல்லை. ஆமா. இப்ப அம்மா ராதம்மா கேட்ட மாதிரி யாராவது வீட்டுல இருக்காங்க, சொந்தக்காரங்க இருக்காங்க, அக்கம் பக்கத்துல கேட்கறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு போயிட வேண்டியதுதான். நமக்கு தெளிவா இருக்கிறோம், இதுதான் இயற்கை, இதுதான் கடவுள், இதுதான் ஆத்மான்னு தெளிவா இருக்கிறோம். அந்தபடி நாம ஸ்திரமா நின்னுகிட்டு மத்தவங்களுடைய அட்ஜஸ்ட் பண்ணி போனது. ஏன்னா ஒரு மாற்றம் என்பது டக்குன்னு வராதுங்க. நம்ம உடனே நம்ம வந்துட்டோமா, எத்தனையோ கோடிக்கணக்கான வருஷம் கழிச்சுதான் நாம மனுஷனாக வந்தோம் இல்லையா? அப்ப இந்த ப்ராசஸிங் டைம் ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய என்ன சொல்லுவோம், அந்த என்ன சொல்றது, அரிசியை வெந்நீர்ல போட்டா கொதிச்சு சாதமாகிறதுக்கு ஒரு டைம் ஆகும் இல்லையா? போட்ட உடனே சாதமாக்குமா? அது போல எல்லாத்துக்கும் ஒரு 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 கால அளவு இருக்கு. அது வரும்போது ஆட்டோமேட்டிக் ஒரு காலத்துல மாறிடும். உடனே நம்ம இன்னைக்கே மாத்திருவேன்னு போனோம்னா அது வன்முறையா போயிடும், சண்டை சச்சரவு எல்லாம் வரும், குடும்பத்து அமைதி கெட்டு போயிடும். அதனால நான் செய்யறது கிடையாது. ஏன்னா அவங்க எதுக்குமே நான் கொடுக்கறதும் கிடையாது, செய்யறதும் இல்லை. நன்றிங்க. இன்னைக்கு அதுக்கு எனக்கு ஒரு விடை கிடைச்சது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஐயா, வாழ்க வளமுடன். யசோதாங்க. வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கள், சொல்லுங்கள். நீங்க சொன்ன கேட்டகரி கரெக்ட்.
அதர் கேட்டகிரிங்க ஐயா, இறைநிலை உணராதவர்கள். அது அடுத்தது வருமே. இன்னைக்கு ஆ, ஒண்ணுதான் முடிச்சிருக்கேன். சரிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சரிங்க சரிங்க சரிங்க, வாழ்க வளமுடன். ஆனா வாழ்க நம்ம வளமுடன். நம்ம இந்த கேட்டகிரியிலேயே இருப்போங்க ஐயா, ஆமா, உணர்ந்து இதுல தான் இருக்கணும். இருப்போம். ஆமா, கண்டிப்பா இருக்கிறோம், இருக்கிறோம், இருக்கணும் இல்ல. ஆமா. இருக்கிறோம். ஆமாங்க ஐயா, அந்த ஸ்டேஜ் வந்துட்டோம். ஆமாமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, ஒரு சின்ன கேள்வி உண்டு, சிறு கேள்வி உண்டு. சொல்லுங்கய்யா. வாழ்வில பெரும்பகுதிய ஆசா பாசம் அதுகள் எல்லாம் செலவழிச்சிட்டு பின்னடியில ஞானம் பிறந்தது மாதிரி எல்லாத்தையும் உணர்ந்து எல்லாத்தையும் விட்டு மனதளவில் ஆசாபாசங்கள் எல்லாத்தையும் முழுமையாக நீக்கிய நிலையில வருகின்ற போது அவர்கள் அந்த ஆத்மா சாய்ச்சியம் செல்லுமா? ஆமா, செல்லும். ஆமாங்கய்யா. என்ன பாவங்கள் முன்பு செய்திருந்தார்? பாவம் முந்தி செஞ்சது வராது, இந்த உணர்வு வராது. பாவங்கள் செய்திருந்தா இந்த உணர்வு வராது. வராது. அதான் சொன்னேன், ஆத்மாவில் சுமை இருந்தால் மேல போகாது. மனதளவில் பின்னுக்கு திருந்துகின்ற போது இந்த பாவங்கள் எல்லாம் கரையாதான்? திருந்திட்டா போயிடும். திருந்தி அதுலேருந்து வெளியே வர வச்சுங்களேன். அப்போ உங்களுக்கு இப்போ பட்டினத்தார்ல அருணகிரியாரு, இந்த திருநீலகண்டர், இவங்கள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவங்க திருந்திடுறாங்க இல்லையா? அப்ப திருத்தம் வரும்புன்ற போது ஏன்னாங்க, இப்போ கேரக்டரைசேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்கும். அதை நீங்க டியூன் பண்ணினா தான் அது எஃபெக்டிவா இருக்கும். இப்போ செல்போன்ல எல்லா நம்பரும் ஆக்டிவேட் இருக்கு, கால் பண்ணலாம். சிம் கார்டு ஆக்டிவேட் பண்ணலன்னு கால் பண்ண முடியாது இல்ல? அதே மாதிரி ஆத்மா எல்லாமே இருக்குங்க, எல்லாருக்கும் இருக்கும். ஆனா என்ன பண்றோம், அதுல இருந்து வெளியே வந்துடுறோம், அதை டியூன் பண்றது இல்லை. சரிங்களா ஐயா? அப்ப சிறு காலத்திலேயாவது அதுக்குள்ளார திருந்தி வந்துட்டால் பாவங்கள் சிறு காலம் சொல்ல முடியாது. ஏன்னா அது நம்ம ஹைபாத்தட்டிக்கலா இது பேசலாமே தவிர, இப்போ நம்முடைய ஓன் லைஃப் எடுத்து பாருங்க. ஏன்னா ஆத்மா பத்தி பேசும்போது அடுத்தவங்களை நம்ம சிந்தனைக்கு எடுத்துட்டோம்னா விடை கிடைக்காது. இப்போ நம்முடைய இன்வால்மெண்ட் என்ன, முதல்ல எப்படி வந்துடும், பிறகு ஒரு ஸ்டேஜில் ஒரு மாற்றம் வருது, பிறகு ஒரு ஸ்டேஜில் மனவளக்கலைக்கு வர்றோம், பிறகு அதில் நம்ம ரொம்ப ஈடுபாட்டோட முழுமையாக அதில் ஈடுபடுறோம். அது அந்த வழிப்படியே நம்ம வாழ தொடங்கிட்டோம்னு வச்சா இப்போ திருந்தியும் வந்துட்டோம்னு அர்த்தம். மனவளக்கலைக்கு வந்துட்டோம், அப்படியே போகும்போது வேலை இல்லைன்னா மன்றத்துக்கு போவேன்னு வச்சுங்களேன், எப்படி பயன் கிடைக்கும்? அப்போ அந்த மாற்றம் ஏன் வரல? பல முறை நாம பேசியிருக்கோம், ஏன் சிலர் மட்டும் தொடர்ந்து ஆண்டு கணக்குல நம்ம இங்க இதுல இருக்கிறோம்? எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் வந்தாங்க போயிட்டாங்க. அப்ப எது அவர்களை தடுத்தது, எது நம்மை தொடர வைக்குது? சோ இது நம்மை நாம் எடை போட்டு பார்த்தாதான் விடை கிடைக்குமே தவிர, அடுத்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு ஹைபாத்தட்டிக்கலா சிந்திச்சோம்னா அதுக்கு ஆன்சரே கிடைக்காதுங்க ஐயா. ஏன்னா இது வெரி சப்ளர் அண்ட் என்ன சொல்லுவது, இது ஆத்ம ரகசியம். இதெல்லாம் இது அடுத்தவங்களை வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியாது. ஐயா, திருந்தினா மட்டும் போராது இல்லையா? அதுக்கு செய்த பாவங்களுக்கான இதை அனுபவிக்கணும் இல்லையா? திருந்துறது என்னாலே அதுக்குள்ள விலை வரும்போது திருத்தம் வரும். இப்போ ஒண்ணு தப்பு வரும்போது நம்ம திருந்துறாங்க. கரெக்ட். அப்போ அந்த தப்பு வருதுன்னா ஏற்கனவே செஞ்ச வினைக்கூடிய விளைவு வந்தாச்சு, இந்த விளைவு வச்சு திருந்துறாரு. புரியுதுங்களாம்மா? புரியுதுங்க, புரியுது. வினை வருகின்ற போது யோசிப்பாரு,
ஏன்னா அந்த கஷ்டம் வந்துச்சுன்னு யோசிப்பார். அப்ப அதுல இருந்து திரும்பிடுவார். ஐயா இப்ப ரமண மகரிஷி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்ற எண்ணம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆ. அப்போ அவங்களுடைய ஆன்மா வந்து சாயுஜ்யம் போகுமா? சாய்ச்சதுதான் இருக்கும். ம். அவங்களுடைய அனுபவங்கள், கருத்துக்கள் எல்லாம் இங்க இருக்கும். அதுதான் புத்தக வடிவுல நிறைய பேர் சொல்ற வடிவுல ஷேர் ஆயிடுச்சு. புத்தக அதாவது வடிவத்தில் இருக்கிறது வேற, புத்தகத்துல உட்பொருள் இல்லையா? புரிஞ்சுக்கிறது வேற. ஓகே. அதாவது இல்ல நம்ம வந்து அவரோட இணைச்சோம்னா அவங்களுடைய இந்த தாட் ஆ ப்ராசஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். வரும் வரும். பட் ஆனா அதுக்காக அதுக்கு அவங்க மீடியா ஆன்மா வேணும். இருக்குன்னு அர்த்தமா அதுக்கு? நீங்க புக்கே படிக்காம அப்படியே ரமணனுடைய கருத்துக்கள் வருமா அப்படின்னா வராது. ஓகே. இந்த புக்கை படிக்கிறோம், ரமணரோட ஐக்கியமாகிறோம். அப்ப என்ன ரகசியம் சொல்ல இருக்கிறாரு அதுல அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஓகே. சரிங்களாம்மா? கரெக்டுங்க. அதுக்கு அப்ப தான் அவங்க அவங்களுடைய உதவி செய்வாங்க. இப்போ அவங்களுடைய கருத்துக்கள் நமக்கு கிடைக்கிறதுன்னா அவங்க ஆத்மா இருக்குன்னு அர்த்தமா? இல்ல அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அது மட்டும் நம்ம இல்ல இல்ல எடுத்துக்கணும்னு இப்போ அர்த்தமா? நம்ம பேசுறது பண்ணின எல்லாமே இந்த காந்த களத்துல இருக்குமா, எல்லாமே இருக்கு. அப்போ மகான்கள் வாழ்ந்த அனுபவம், அந்த ஒரு சாந்தமான தெய்வீக அலைகள், அவருடைய சிந்தனைகள், கருத்துக்கள், அவங்க பேசினது, நடந்தது எல்லாமே இங்க இருக்கும். அப்ப நம்ம அவர் நினைக்கிற போது அதோடைய பண்புகள் எல்லாம் நம்ம கிட்ட வரும். இது வந்து டாக்டர் ப்ரூஸ் ஹெரால்ட் லிப்டன் சொல்லி ஒரு சயின்டிஸ்டே ப்ரூவ் பண்ணிக்கார். இந்த வான்காந்தத்தில் இருக்கக்கூடிய அனுபவங்கள் நம்ம இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு ஒரு சயின்ஸ்ல பேசுறாரு. அப்போ சாதாரண மனுஷனுடைய அனுபவங்களே ரிஃப்ளெக்ட் ஆகும் சொல்லும் போது ஞானுடைய அனுபவம் ஏன் வராது? சரிங்களாமா? அதான் ஏன் நான் கேக்குற கொஸ்டின் என்னன்னா அனுபவங்கள் இருக்கு அப்படிங்கறதுனால அவங்க ஆன்மா இருக்குன்னு அர்த்தம் இல்ல அது கேக்குறேன். அதாவது இப்போ நீங்க நான் ஏற்கனவே ஆத்மாவுக்கு பத்தி அந்த ஒரு டிஸ்க் சொன்னேன் பாருங்கம்மா. 14 to 40 ஜீவாத்மா, சரிங்களா? 13 to 8 வந்து பரமாத்மா. அதாவது எந்த ஒரு பதிவும் இல்லாத தூய்மையான ஜீவாந்த களம். இதையும் நுணுகி உள்ள போகும்போது 7 to 4 வந்து விண் நிலை, 3 to 1 வந்து இறைத்துகள் காந்த நிலை, 0 வந்து இறைநிலை. இப்போ மகான்கள் இந்த லேயர் கழட்டி விட்டுறாங்க. இந்த ஜீவாத்மான்ற 14 to 40 இருக்கு பாருங்க, இதை கழட்டி விட்டுறாங்க. பிரபஞ்சம் போறப்போ அது விட்டுறாங்க, 0க்கு லயமாயிடுறாங்க. இப்போ நாம அதை யோசிக்கிறப்போ எது வருது? இந்த 14 to 40 இருக்கு பாருங்க, இதுல இருந்தா நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களாம்மா? ஓகே ஓகே கிளியர். ஒரு சிடி எடுத்து பாருங்கம்மா. சிடியை வச்சு நான் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். எஸ் எஸ். அந்த சிடியுடைய மைய அந்த ஹோல் இருக்கு பாருங்க, ஆமா அது சுத்தவே ஆமா எடுத்துக்கங்க. ஓகே. அப்புறம் 3 லேயருக்கும் 4வது லேயர் தான் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்றோம் 14 to 40 ஓகே மாதிரி. ஓகே. அது போல இப்போ மகான் அப்படியே எடுத்துக்கங்க. இப்போ எப்படி ஒரு சேட்டலைட் மாதிரி வச்சுக்கோமா, 2-3 ஃபியூவல் டேங்க் இருக்கு வச்சுங்களேன், ஒவ்வொன்று காலியாக கழட்டி விட்டுறது இல்லையா? ஓகே. அது மாதிரி இப்போ 0 to 40 ஒரு சேட்டலைட் வச்சுக்கோங்க மகானுடைய ஆத்மா. இந்த 14 to 40 தான் அனுபவங்கள், நம்ம அவங்க பேசினது, நமக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாம் இதுல தான் இருக்குது. இதை எல்லாரும் இங்க கழட்டி விட்டுறாங்க. 13 to 8 அதையும் கடந்து 7 to 4, 3 to 1 பூஜ்ஜியத்துக்கு போயிடுறாங்க. சரிங்களா? ஓகே. புரிஞ்சுதா? எஸ் 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 அண்டர்ஸ்டுட். தேங்க் யூ. இந்த சேட்டலைட் பிடிச்சிட்டீங்கன்னா ஈஸியா பிடிச்சிடலாமா? ஓகே. எப்படி அந்த ஃபியூல் டேங்க்ஸ் எல்லாம் 2-3 டேங்க் இருக்கும்னு சொல்லுவாங்க. அது மேலே போக போக எம்டி ஆயிடும் ஒன்றா. அப்போ எம்டி ஆச்சுன்னா லோடு அன்னெசரி டெட் வெயிட் தானே, அப்போ அந்த டேங்க் மட்டும் கழட்டி விட்டுரும். அது கடைசியில் சேட்டலைட் மட்டுமே மேலே போய் ஆர்பிட்ல சேரும். அதே மாதிரி தான் அந்த ஆத்மா. அது அலைவடிவம் தானேங்க? எல்லாமே அலைதான். ஓகே. அதாவது ஆத்மான்றது என்ன சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நாம கண்ணில் பார்க்குற டஸ்ட் பாருங்க, அதை விட பல மடங்கு சிறுசு. அதுக்குள்ள இத்தனை இருக்குது. ஒண்ணு நம்ம கம்ப்யூட்டர் எடுத்து பார்க்குற மாதிரி நம்ம ஒரு காலத்துல வந்து 1 MBக்கு எவ்வளவு பெருசு வச்சிருப்போம். இன்னைக்கு இந்த விரல் நுனி அளவுக்கு தான் இருக்குது. 16 GB 32 GB அதுல லோட் பண்றோம்.
பென்ட்ரைவ் இல்லைங்களா? ஓகேங்க. அப்போ இந்த சின்ன இதுக்குள்ள 32 GB லோட் பண்ண முடியுது. ஒரு காலத்துல வந்து இவ்வளவு பெருசா கட்டவர்களால இந்த நடுவர் சைஸ்ல இருக்கும் 1 GB கூட லோட் பண்ண முடியாது. அப்படின்னா எப்படி ஒரு சின்ன விரல் நுனி அளவுல வந்து 32 GB லோட் பண்ண முடியுதுன்னு சொன்னா நம்மகிட்ட எத்தனை ஜிபி இருக்குங்க? இன்ஃபினைட். எவ்வளவோ கணக்கு இருக்கு, மெமரிஸ் இருக்கு. நமக்கு ஸ்டோரேஜ் ப்ராப்ளமே வராது. ஆனா இருக்கிற சைஸ் என்னங்க? எப்படி 32 GB ஒரு சின்ன விரல் நுனி அளவுக்கு இருக்கோ அதே போல ஆத்மா புள்ளி அளவுக்கு இருக்கும். அதுக்குள்ள இத்தனை கோடி பதிவுகள் இருக்கும். அதாவது ஃபார்மேட்டிவ் டஸ்ட் பார்ட்டிகிள். ஓகே. அதுல திணிவு இருந்ததுன்னா சேர்ந்து இருக்கும், இல்லைன்னா அப்படியே பிரிஞ்சு இடைநிலையில அப்படியே ஆமா. ஓகேங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சேட்டலைட் தான்மா. சேட்டலைட்ல எப்படி அந்த ஒரு லேயரை கழட்டி விடுதோ அதே மாதிரி மகான்களுடைய ஆன்மா அப்படி இப்படி ஒரு லேயர் கழட்டி விட்டுட்டு பூஜ்யமாக இறைவனோடைய ஒன்று போயிடும். சேட்டலைட் பூஜ்யம் ஆறுது இல்ல, இது ஆறுது. அவ்வளவுதான். ஆனா இல்ல, பூஜ்யமாகலன்னா அதோடைய எல்லையில அடைஞ்சிருது இல்லையா? கரெக்ட். அது மாதிரி இதுவும் எல்லை அடைஞ்சிருது இல்ல. ஓகேங்க. ஓகே. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நாங்கள் இத்துடன் இந்த நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நிறைவு செய்வோம். இதுவரை நேரமும் குருவின் குரல் 114வது பாகம் 114 வகுப்பை மிகச் சிறப்பாக மகளிடத்து தந்த முதன்மை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நமது நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். முதன்மை பேராசிரியர் பழனிசாமி ஐயா வளமுடன். அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு